ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தையின் சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இறால் கிரேவி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் ஆஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். இதெல்லாம் ஆஞ்சாச்சு. மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கலாம். தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சோள மாவு போட்டிக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகா மாவு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இறாலெல்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாலாம் கலந்து கிளறி வச்சாச்சு. 5 நிமிஷம் கழித்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இறாலை வறுத்து எடுத்துக்கலாம். இறால் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு வெந்தயம் வச்சுருக்கேன். சோம்பு இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற இறால். இது இப்போ நம்ம இறால் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இறால் வறுத்த எண்ணெய் இருக்குது. அதுலேயே நம்ம இப்போ தாளிச்சுக்குவோம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ அது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நமக்கு அதோட லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே ஒரு மனம் வருதுங்களா. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நமக்கு காரம் கொஞ்சம் தேவை அப்படின்னா நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் வேண்டாம் அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் கொஞ்சம் வேணால் இப்போ காரம் வைக்கிறதுக்காக நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட நான் எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம கிளறி வைக்கலாம். நாங்கள் இது கூட கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் மீதப்பட்டுச்சு அப்படின்னா நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், கொஞ்சம் புளிப்பும் இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்குவோம். அதனால் நான் கொஞ்சம் ஏற்கனவே புளித்தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன், அது இது கூட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி இது கூட நாங்கள் தேங்காய் சேர்க்கலை. ஏன்னா எங்களுக்கு தேங்காய் அதிகமாக நாங்கள் சேர்த்துக்கிறதுல தேங்காய் பிடிக்காது. நீங்கள் வேணால் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கல. இது அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இது கொதிக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்க்கலாம் இந்த கிரேவி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரெடி ஆகிட்டான்னு நம்ம மூடியை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ திக்காக வந்துருச்சு கிரேவி நல்லா. இது வந்து நம்ம சாதத்து கூடயும் கிடந்துக்கலாம். இல்லை தனியாக நம்ம ரசம் வச்சுக்கிட்டு சாப்பாடுக்கு தனியாக தொட்டும் சாப்பிட்லாம். கொஞ்சம் தம்பிக்காக இப்போ அதனால் சாப்பாடு செஞ்சுருக்கேன். தக்காளி ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் இறால் கிரேவி செஞ்சுருக்கேன். இறால் கொஞ்சம் பொரிச்சிருக்கேன். தம்பிக்கு இறால் பொரிச்சா தான் பிடிக்கும், அதனால் இறால் பொரிச்சிருக்கேன். அப்புறம் தம்பியும் நானும் சாப்பிட போகிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.